வெல்கம் டு என்னதான் நடந்தது கோ-பிரசன்டட் பை கோமாதா கோமியம். அனைவருக்கும் பேபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். குப்பரப்படுத்திக்கிட்டு குண்டாலினி பண்ணி காட்டுறேன்னு சவால் விடுறது, வாங்குருண்டைய பால்ல கலந்து சோமபானம்னு சொல்லி மக்களை ஏமாத்தி காசு பறிக்கிற சாமியார்கள் மத்தியில சமூக வலைதளங்கள் மூலமா ஃபேமஸ் ஆகியும் யாருக்கும் முகத்தை காட்டாம இருக்கிற ஒரு வித்தியாசமான சாமியாரை இன்னைக்கு என்னதான் நடந்தது நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறோம். சரியாக 2 வருடத்திற்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ உலா வந்தது. அது ஒரு சாமியாரின் பதிவு செய்யப்பட்ட குரல். பெரும் சபலத்தை ஏற்படுத்திய அந்த ஆடியோவை கேட்டு நாங்களும் ஆடி போய்விட்டோம். வாட்ஸ்அப்பில் உபதேசம் செய்யும் இந்த சாமியாருக்கோ பக்த கோடிகள் 10,000 பேர். தனக்குத்தானே இவர் வைத்துக் கொண்ட பெயர் ஹரஹர மகாதேவன். மக்கள் இவருக்கு வைத்த பெயரோ வாட்ஸ்அப் சாமியார். என்ன செய்தார் இந்த சாமியார்? இவர் உண்மையான சாமியாரா இல்லை மிமிக்ரி மன்னனா? எங்கே இருக்கிறார் இந்த வாட்ஸ்அப் சாமியார்? எழுத்தாளர் ரவியுடன் நாமும் பார்க்கலாம். நீண்ட நெடுந்தூர பயணத்திற்கு பிறகு வாட்ஸ்அப் சாமியார் இருப்பதாக கூறப்படும் இடத்தை அடைந்தார்கள் நம் நிருபர்கள். வாட்ஸ்அப் சாமியாரை பற்றி விசாரித்து வந்ததில் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இமயமலை கீழே இருக்கிற இந்த கிராமத்தில் தான் வாட்ஸ்அப் சாமிஜி இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப் சாமியை கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஊரை கண்டுபிடித்தும் வாட்ஸ்அப் சாமியாரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி போயிருந்த நேரத்தில் அந்த குரல் கேட்டது. நீங்க தான் வாட்ஸ்அப் சாமியா? என்ன சாமி சிரிக்கிறீங்க? வாட்ஸ்அப் சாமியை பார்க்க வேண்டுமா? ஆமா சாமி. நீங்க தான் வாட்ஸ்அப் சாமியாரா? திருவள்ளுவருக்கும் உங்களுக்கும் ஒரே வயசு. எஸ் ஜே சூர்யாவுக்கே நீங்க குரு அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்போ நீங்க தான் அந்த காட்டானா? பக்தா, நான் மட்டும் இல்லை, என்னை தேடி வந்த நீயும் பிடித்த காட்டான் தான். நானும் பிடிச்ச காட்டானா? அப்போ என்ன கூட்டு வந்தானே இந்த லூசு சாமியாரு? நான் பெரியன் என்பது எனக்கு தெரியும், நீ பெரியன் என்பது உனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னா உட்காரு பக்தா. நீங்க உருவாக்கின ராஜாவும் கரடியும் கதை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மக்கள்கிட்ட பெரிய சபலத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு கூட அந்த கதையை கேட்டுட்டு தான் நான் தூங்கவே போறேன். அந்த அளவுக்கு மைண்டை ரிலாக்ஸா வச்சிருக்கு. இது உண்மை கதையா இல்ல உங்களுடைய கற்பனையா சுவாமி? உண்மை கதைதான் பக்தா. இமயமலை உச்சியில ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறப்போ என் கண்ணுக்கு தென்பட்ட காட்சி தான் அந்த கதை. ராஜாவின் கதறல பக்தாளுக்கு உணர்த்தவே அதை வாட்ஸ்அப்ல பதிவேற்றினேன் பக்தா. இந்த கதையில இருக்கிற உள்கருத்து என்ன சுவாமி? இந்த கதையில இருக்கிற உள்கருத்து என்னன்னா, காட்டுக்கு போங்க, காத்து வாங்கிட்டு வந்துருங்க, கரடிய மட்டும் வேட்டையாடாதீங்க, கேவலப்பட்டு போவீங்க. உங்க 10,000 பக்தாள்கிட்ட இருந்தும் சரி, மீடியாட்ட இருந்தும் சரி, ஏன் மறைஞ்சே வாழ்றீங்க? அது என்ன காரணம்னா, பல இங்க கிளம்பிருச்சுங்க. என் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணிட்டு அவங்க முகத்திரையெல்லாம் கிழிக்கிறதுக்கு தான் அஜித் டிவி உங்களை கூப்பிட்டேன். காட்டினா அஜித் டிவிக்கு தான் காட்டணும்னு இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். நீங்க தான் நல்லா காட்டவே இல்லாமே. ஃபைனல் கொஸ்டின், நீங்க ஏதோ பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருக்கீங்களாமே, உங்க பக்தாளுக்காக லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா பாடுறேன். பாடுங்க. கரடிட்டேந்து ஆரம்பிக்கிறேன். ராஜா ராஜா அம்பு விடு ராஜா, அன்பினால் அன்பினால் என்ன கொள்ளு ராஜா. அதுக்கு அந்த ராஜா பாடினானா, காட்டினில் கரடியை கண்டேன், கண்டதும் அம்பை எடுத்தேன், காட்டினில் கரடியை கண்டேன், கண்டதும் அம்பை எடுத்தேன். அதுக்கு அந்த கரடி பாடிச்சான், ராஜா ராஜா நீ வா வா வா, ராஜா ராஜா நீ வா வா வா. சூப்பர் சாமி, நல்லா பாடினீங்க.
ஏதோ அஜித் டிவிக்காக என்னால முடிஞ்சது. அடிக்ஷன். பொதுவாக பல பேர் பலவிதமான விஷயங்களுக்கு அடிக்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கோலா குடிக்கிறது, விஜயகாந்த் படமாக பார்த்து தள்ளுறதுன்னு நிறைய இருக்குது. அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது தான் அதிகமாக சீரியல் பார்த்து சீரியல் கில்லரான ஒரு மனிதரை பற்றி. பெயர் பிரபுராஜ், வயது 60. 18 வருடத்திற்கு முன்பு ராதிகா நடித்த சித்தி சீரியலுக்கு அடிமையாகி இன்று வரை முழு மூச்சாக சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார். நாடி, நரம்பு, ரத்தம், சதை, புத்தி இவை அனைத்திலும் சீரியல் வெறி ஊறின ஒரு ஆள்தான் இந்த பிரபுராஜ். இவர் செய்த குற்றமோ மிகவும் கொடுமையானது. தன் மனைவியை வைத்து மருமகளையும் பெற்ற மகனையும் பிரசாந்த் நடித்து வெளிவந்த சாகசம் திரைப்படத்துக்கு அனுப்பி மாரடைப்பு வர வைத்து கொன்றுவிட்டார். ஆரம்பத்தில் சீரியலை பார்த்து அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்த பிரபுராஜ் நாளடைவில் சீரியலில் காட்டப்படும் வக்ர காட்சிக்கு அடிமையானார். ஆயிரத்தில் ஒருத்தருக்கு கூட வராத இந்த சீரியல் போபியா நோய் இவரை தாக்கியதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக சிக்கன் போபியா, மட்டன் போபியா, என்சைக்ளோபோபியான்னு பரவிட்டு இருக்கிற அந்த காலத்தில் பலரிடையே பீதியை கிளப்பிருக்கு இந்த சீரியல் போபியா. என் பேர் கார்த்திக்ராஜ் சார், பிரபுராஜுடைய தம்பி. அவன் வீட்டுக்கு எப்போ போனாலும் சீரியலாக தான் சார் ஓடிட்டு இருக்கோம். சரியான சீரியல் பைத்தியம் அவன். கடைசி அவன் வீட்டுக்கு போகிறப்போ சீரியல் பார்த்து அழுதுகிட்டு இருந்தான் சார். நான் போன நேரம் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. என்ன நினைப்பில் இருந்தான்னு தெரியல, ஓடி வந்து படுக்க போட்டு நெஞ்சில் மிதின்னு மிதிச்சிட்டான் சார். அதில் அவன் வீட்டு பக்கம் போகிறதே இல்லை சார். சீரியல் பார்ப்பது தவறில்லை. அஜித் டிவி சீரியல் மட்டும் பார்த்தால் எந்த தவறும் இல்லை. சன் டிவி சீரியல் பார்ப்பதும் மற்ற தொலைக்காட்சி சீரியல் பார்ப்பதும் தான் தவறு. சில நாட்களுக்கு முன்னால சினிமா இண்டஸ்ட்ரியில சேர்ந்து கலக்கிட்டு இருந்த ஒரு கூட்டணி இப்ப பிரிஞ்சிருக்கு. என்னதான் நடந்திருக்கும்? ஒரு சிறப்பு பார்வை. தனுஷ், அனிருத், சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நண்பர்களாக சுத்தி கொண்டிருந்த இவர்கள் நாளடைவில் பிரியத் தொடங்கியதன் காரணம் அனிருத் தனுஷின் சூப் சாங் மூலமாக தூக்கிவிடப்பட்டு சிம்புவின் பீப் சாங் மூலமாக இறக்கிவிடப்பட்டவர். சரியாக 3 வருடத்திற்கு முன்பு மெரினா திரைப்படத்தின் மூலமாக சினிமாவுக்குள் நுழைந்தவர் சிவகார்த்திகேயன். இன்று ரெமோ படத்தில் பெண் வேடம் போடுகிற அளவுக்கு சமஞ்சி நிற்கிறார். இவர் சமஞ்சி நிற்க யார் காரணம்? ஹே மேன், அவர் சமைஞ்சதுக்கு நான் காரணம் கிடையாது. அவர் வளர்ந்ததுக்கு வேணா என் மியூசிக் காரணமாக இருக்கும். கிளம்புங்க சார். அவங்கள வளர்த்து விட்டது யாருன்னு யூடியூபுக்கே தெரியும். புள்ள பூச்சிகள்லாம் சமைய ஆரம்பிச்சிருச்சு, செஞ்சிருவேன். என்னோட பிளானே வேற சார். இவங்க 3 பேரையுமே தூக்குறதா சார் என்னோட பிளான். எங்க அடிச்சா யாருக்கு வலிக்கும் நீங்க எனக்கு தெரியும். அதான் பீப் சாங்க போட்டு அனிருத்த ஆஃப் பண்ணல. இவங்களே வருவாங்களாம், இவங்களே நடிப்பாங்களாம், அப்புறம் நான் தான் சமையல் வச்சேன், நான் தான் பொங்க வச்சேன் அப்படிம்பாங்களாம். சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வளர்ந்து சமஞ்சு நிற்கிறதுக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா எங்க அஜித் டிவி தான். ஏன்னா இதுதான் அவருக்கு தாய் வீடு, தந்தை வீடு, பாட்டி வீடு எல்லாம். அஜித் டிவியோட செல்லப்பிள்ளை தான் சிவகார்த்திகேயன். சாரி, அஜித் டிவியோட செல்லப்பிள்ளை நான் தான். செல்ல பேரன் தான் சிவகார்த்திகேயன். செல்லப்பேத்தி அது டிடி. நீ முதல்ல வெளியே வாடி. Hi, this is CD for Coffee with Karadi. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்துட்டு கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் கரடி குரூப். என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. தேங்க்ஸ் பா. My dear boys, thank you so much for coming. சொம்பு சார், கடைசியா உங்களை கேடி நம்பர் 1 ஷோல பார்த்தது. அதுக்கப்புறம் எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் பார்க்க முடியலையே. ஆமா, நீங்களா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டை தூக்கி கொடுப்பீங்க. எனக்கு என்ன வேலை? அடிக்கடி வர்றதுக்கு இது என்ன மாமியார் வீடா? பட் எங்களுக்கே தான் சார் தாய் வீடு. அதான் தெரியுமே, இங்கே கடையை போட்டு சீசனா ஓட்டுறீங்க. ஐயோ, பூக்களை தான் பறிக்காத, சீடியை தான் கலாய்க்காத. ஓகே சொம்பு சார், உங்க ட்ரிபிள் படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதை பத்தி நான் சொல்றதை விட எங்க டாடி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்க டிஆர்பி ரேட்டும் ஏறும். சொல்லுங்க டாடி. ஊர்ல இருக்கலாம், ஸ்டேட்ல இருக்கலாம், 1000 இவன். ஆனா இவன் அஞ்சாதவன், அடங்காதவன், அசராதவன், அன்பானவன். டாடி போதும் டாடி போதும். டிடிஆர் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானாமா ஹிஸ்டரிக்கு பாகுபலி 2, சயின்ஸுக்கு எந்திரன் 2 வந்துகிட்டே இருக்குமா. வீராசாமி பார்ட் 2. எப்ப சார் வீராசாமி 2 ரிலீஸ்? சிடி, அது சஸ்பென்ஸ் சார். நான் உங்ககிட்ட சில போட்டோஸை காட்டுவோம். அந்த டைம்ல உங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க.
அது நயன்தாரா கூட போன ஃபர்ஸ்ட் டேட்டு லண்டன் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். அது அன்சிகா கூட போன செகண்ட் டேட்டு மியான்மர் மாகாணத்தில் கொஞ்சி குழாவன காலம். அப்போ ஷூட்டிங்கை விட டேட்டிங்கில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம்மா, இவன் என் ரத்தம், என் இதயம் ரொம்ப சுத்தம், என் வாயில வரும் சத்தம், உன் காதுல வரும் ரத்தம். டேய் சும்மாறா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலாம் சார். ஓ மை காட், என்ன கொடுமை சார் இது. நயன்தாரா என் காதை கட்டிக்கிறதும் நான் வாயை கட்டிக்கிறதுமா சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருந்த காலம் அது. என்னை கழட்டி விட்டுட்டு மிஸ்டர் தாடிவாலாட்ட போனாங்க. அப்புறம் அவரை கழட்டி விட்டுட்டு யார்கிட்ட போனாங்க. ஒருத்திக்கு ஒருத்தங்கிறது ராமாயணம், ஒருத்திக்கு 5ங்கிறது மகாபாரதம். இதுல நயன்தாரா 2வது ரகம். சொம்பு சார், உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் நயன்தாரா கேட்டுட்டு தான் இருக்காங்க. டாடி இப்போ என்ன டாடி பண்றது? அஜித் டிவி நல்லா ஆப்போஸ்டாங்க டாடி. இந்த சிடி சரியான கேடி. டாய்லெட் கட்ட சொல்றாரு மோடி. சாரி சார், உங்க டேட்டிங் பிளான்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வம்பு இந்த ஷோவை விட்டு எலிமினேட் ஆயிடலாம். ஓகே சார், போட்டோ ரவுண்ட் போதும். நெக்ஸ்ட் ரேபிட் ஃபயர் போயிடலாம். உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்க்குலாம் மார்க் போடுங்க பாப்போம். நயன்தாராக்கு 7, அன்சிகாக்கு 5, ஆண்ட்ரியாக்கு ஒரு 3. உனக்கு வேணா ஒரு 2 போடலாம். ஐயோ, சொம்பு இன்னைக்கு போட்டிருக்கலாம் மார்க்கு, ஆனா உறவை காத்த கீழில அன்னைக்கே சரிதாவுக்கு போட்டான் பார் மார்க்கு. அதாம்மா மார்க்கு. ட்விட்டர்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, உங்க படம்லாம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, உங்க படத்தெல்லாம் நீங்களே உட்காந்து பாக்குறதா சொல்றாங்க. இந்த படம் வருமா வராதா சார்? டாடி இப்போ என்ன டாடி பண்றது சொல்லுங்க டாடி இவள்கிட்ட. ஆமா, ட்விட்டரா இவனுங்க அப்படியே இந்த தேசத்தையே தூக்கி நிறுத்தின பரம்பரை. ஏமா சிடி இவ்வளவு கேள்வி கேட்கறிய? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 10th ஆனுவல் அஜித் அவார்ட்ஸ் வருமா வராதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். அதே மாதிரி சொம்பு படம் எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாதுமா, ஏன்னா அது சஸ்பென்ஸ். சென்னை ஃபுல்லா அலைஞ்சு உங்களுக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன் சார். எனக்காக அதை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும் ப்ளீஸ். செல்லோடேப் டிடிஆர் சாருக்கு, பாரதியார் கவிதைகள் சொம்பு சாருக்கு. ரொம்ப தேங்க்யூ.